பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரகசியமாக ஆறுதல் சொன்ன நடிகர் விஜய் கால்ல விழுந்தாரு, கதறி அழுதாரு அப்படின்னு பல பதிவுகளை சமூக வலைதளங்கள்ல நம்ம பாக்குறோம். ஆனா விஜயையே இப்படி கதற விடுவாங்க அப்படின்னு சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த டீம் கதற விட்டுருக்காங்க. நீங்களே பாருங்க. இன்னும் 2 பேரு இப்ப வரது ரூம் நம்பர் 247 வரட்டும். வாமா. சம்பந்தம் இல்லாம காலில் உள்ளிட்டீங்க தலைவரே. இது பாதிக்கப்பட்ட குடும்பம் இல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பக்கத்து வீடு. இல்ல தலைவரே, அந்த அக்கா வரமாட்டேன்ருச்சு. கணக்கு ஆள் வேணுமே, ஸ்லீப்பர் கோச் வேஸ்டா போய் அதான் வாமா தூக்கி போட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, நீங்க பக்கத்து வீடா இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி விழுங்க. அடுத்துதான் வந்து தலைவரே ரூம் நம்பர் 330 மராங்கோ வரட்டும். அழுகு 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 தம்பி. ஆமா தம்பி, கரூருக்கு வந்து உங்களை பாக்கலாம் தான்ப்பா நினைச்சேன். ஆனா எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். நீங்க எப்பனே பர்மிஷன் கேட்டீங்க? அண்ணே, ஐயோ அது கேட்டோம்ப்பா, கொடுங்களப்பா. அது மட்டும் இல்லப்பா, 27ஆம் தேதி அங்க இது நடத்துறதுக்கு 26 தான்ப்பா பர்மிஷன் கொடுத்தாங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையா ஆச்சு. நீங்க என்னைக்குன்னு பர்மிஷன் கேட்டீங்க? 25 தான்ப்பா கேட்டோம். ஆளுங்கட்சிக்கு ஒரு நாள்ல தர மாட்டாங்க, உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க? உடனே கொடுத்துருக்கணும்ப்பா. 25ஆம் தேதியே ஒரு நாள் தாமதமா கொடுத்ததுனாலதான்ப்பா இவ்வளவு. நீங்க எங்களை பொறுமையாவே வந்து பர்மிஷன் கடத்தனே வந்து பாத்துருக்கலாமே. நான் வரலாம்ப்பா இருந்தேன். ஆனாப்பா இது மண்டபத்துக்கே வந்து தரலப்பா. மண்டபம் யாரும் தர மாட்டேன்ட்டாங்க. பர்மிஷன் தர மாட்டேன். சரிண்ணே, இந்த இலக்கட்சி பூக்கட்சி எல்லாம் மண்டபம் வச்சிருக்காங்களே, அவங்க கிட்ட கேட்டுதான் உடனே கொடுத்துருப்பாங்களே. வாடகை அதிகமா இருக்கப்பாங்க, இல்லடா போயிருப்போம். அண்ணே அதெல்லாம் இருக்கட்டும். காலையில ஏன்னா வீட்டுல இருந்தே லேட்டா கிளம்புனீங்க. பாட்டில தண்ணி வரலப்பா, துச்ச போட்டு போட்டு பாத்து காலையில நிரப்பி வைக்கலப்பா டேங்க். சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க வந்தீங்களே கேரவேனு, அதுக்குள்ள இருக்கிற சிசிடிவி ஆச்சு காட்டல. உள்ள யார் யார் இருந்தான்னு சொல்லுங்க. அதுதான்ப்பா அது பாஸ்வேர்டு மறந்துட்டு ஆக்சஸ். சரிண்ணே இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப கால எல்லாம் விழுந்தீங்களே, இந்த போட்டோ வச்சு வெளியில விடுங்கண்ணே. இருக்கு எப்படின்னா விடுறது? அது வந்து ஏற்கனவே அவரு அமைச்சர் அவங்களோட அழுகிற போட்டோ வந்து நம்ம ட்ரோல் பண்ணி விட்டோம். இப்ப இது வெளியில வந்தா நம்மள சிதைச்சிருவாங்களே, அதனாலதான் கொஞ்சம் தகவலா வெளியிட்டிருக்கோம். கண்ட்ரோல் பண்ண முடியாது. கேள்வியா கேட்டு சாவடிக்கிறான், தாலி எடுக்கிறான் போடா. சரி விடுங்க.